நாசமா போன தமிழ்நாடு. அம்மா அம்மா அம்மா, எதற்கெடுத்தாலும் அம்மா. அவர் செய்த தவறுகளால் தமிழ்நாடு கடனில் தத்தளித்து கொண்டிருக்கிறது. பல திட்டங்கள் இலவசமாக அளித்து 28% ஓட்டு போட்டவர்களுக்காக 72% பேரின் பணம் வீணாக கரைக்கப்பட்டது. கோபம், ரோஷம், ஆணவம், பழி தீர்த்தலே அரசாளும் முறையாக இருந்தது. இதே காலகட்டங்களில் பரம ஏழை மாநிலமாக இருந்த கேரளா முன்னேறி இன்று இந்தியாவின் பணக்கார மாநிலமாக முன்னேறிவிட்டது. தமிழ்நாட்டில் ஊழல் அதிகமாகி ஐடி தொழில் கர்நாடகாவில் கொடிகட்டி பறக்கிறது. கூலி தொழிலாளிகள் மட்டுமே இருந்த ஆந்திராவை பில்கேட்ஸ் வரவழைத்து ஐதராபாத்தை ஒரு சிலிகான் வேலியாக்கி காட்டினார் சந்திரபாபு நாயுடு. எனக்கு எது கிடைத்தாலும் மக்கள் பணி செய்வேன் என்று அமராவதியை தலைநகராக்கி 4 ஆறுகளை ஒரே வருடத்தில் யாரிடமும் கையேந்தாமல் தன் கஜானா பணத்தில் இணைத்து வறண்ட மாவட்டங்களை வளமாக்கியுள்ளார். மேலே சொன்ன எந்த மாநிலமும் சைக்கிளோ, மடிக்கணினியோ, இருசக்கர வாகனமோ, கேஸ் அடுப்போ, மின்விசிறி, மிக்சி கொடுத்து மக்களிடம் ஆட்சி உரிமையை கோரவில்லை. ராஜபக்சே இலங்கையில் தமிழ் இனத்தை அழித்தார். தமிழ்நாட்டை தமிழனை அழித்தது யார்? ஒரு நடிகனின் முதலமைச்சர் பதவி மோகத்துக்கு மாநில நலனை பலி கொடுத்தது யார்? ஓட்டு போடுவதை ஒரு சமுதாய கடமையாக பார்க்காமல், விளைவுகளை பற்றி சிந்திக்காமல் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்ட தமிழக வாக்காளன் தானே. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.